வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1126 படிக்கிறதுக்கே வேற லெவலில் இருந்துச்சுங்க. அது வேற லெவலில் இருந்ததுக்கான காரணம் அந்த சாப்டரில் நடந்த தரமான சம்பவம் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சாப்டரில் நடந்த தரமான சம்பவத்தை மட்டும் பார்த்தோமே தவிர அந்த சம்பவம்லாம் எதை குறிக்குது, இல்லைன்னா அதுக்கு பின்னாடி மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஒரு சம்பவத்தையும் எடுத்து அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் மீனிங், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே. நம்ம ஸ்டார்ஸ் இந்த சாப்டரோட கடைசியில் கடத்தினாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேரை. அந்த 6 பேருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த இன்னொருத்தவங்க யாருன்னா நம்ம விவி தான். விவிக்கு அலபாஸ்டர்ல 6 பேர் குட் பை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே 6 ஸ்டார்ட் தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்காங்க. ஸோ மேபி இது ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்கலாம், இல்லை ஓடா ரேண்டமாக கூட பண்ணிருக்கலாம். ஆனால் ஓடா ரேண்டமாக பண்ண மாட்டார். ஸோ இது ஒரு பிளானாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எதுக்கான பிளான்னா, மேபி நம்ம ஸ்டார்ஸையும் விவியும் திருப்பி மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பிளானாக இருக்கலாம். அண்ட் இதே 6 பேர் தான் பார்த்தீங்கன்னா கையில் எக்ஸ்மார்க் போட்டாங்க, கூட விவி போட்டிருந்தா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஓடா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்டர் 1126 ரிவ்யூ வீடியோ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த சாப்டரோட கடைசியில் ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி சபோடியில் நடந்தது. ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போனாங்க. பட் அதில் செப்பரேட்டாக தனித்தனி இண்டிவிஜுவல்ஸாக போனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ மேபி சபோடி மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்க போதா, இல்லைன்னா வேற ஏதாவது நடக்க போதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா நாமியை தான் கடத்தி வச்சிருக்காங்க. ஸோ யார் கடத்தி வச்சதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, நம்ம லோக்கியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி லோலா கூட காதலில் விழுந்தான், அந்த பொண்ணு பொடான்ட்டு போயிடுச்சு அவனை. இப்போ பார்த்தீங்கன்னா மேபி நாமியோட ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று பார்த்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா அவளை அவன் கடத்தி இருக்கலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி அந்த சாப்டரோட ரிவ்யூலேயே பேசிட்டோம். பட் இந்த ஆர்டரா சொல்லணும் வரப்போ இதையும் சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால நான் சொல்கிறேன். அண்ட் இதில் இன்னொரு கோயின்சிடன்ஸ் என்ன தெரியுமா, அந்த லோக்கி லோலாவை லவ் பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் நாமிக்கு தான் தெரியுமே. ஏன்னா அவங்க அக்காவா தங்கச்சி யாரோ ஒருத்தி அவ பார்த்தீங்கன்னா நாமிகிட்ட தான் அந்த கதையை சொல்லினே இருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நாமியை யாரோ கடத்திருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கலாம், இல்லை ஓடா ஹோல்கே ஐலாண்ட்லேயே இதை பிளான் பண்ணிடலாம் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி நாமியை கடைசியில் காட்டித்தாங்க பார்த்தீங்களா, பார்க்கறதே சீனா இருந்தால அதை பற்றி நான் சொல்ல வரல. பட் அவளை சுற்றி இருக்கிற இதை பாருங்களேன், அது லெகோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லெகோவால் கட்டின ஒரு வீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு இடம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். லெகோவான கரெக்டான தமிழ் மீனிங் எனக்கு தெரியல. பட் நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அது நட்டு. சின்ன வயசில் நம்ம பொம்மை மாதிரி கட்டின்னு போவோம்ல, அதுதான் லெகோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதால் கட்டின ஒரு இடத்துக்குள்ள தான் நாமியே அப்புறம் மற்ற 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நார்ஸ் மித்தாலஜியில் லோக்கின்றவன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ்டர் காடுங்க. அவன் ஏமாத்தினே இருப்பான். அந்த அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, லோக்கின்னு சொல்லிட்டு வருவாங்களா ஒருத்தவன், அவனை மாதிரி தான் அவன் மற்றவங்க ஏமாத்தின அது பண்ணுறது தான் லோக்கியோட வேலையே. சப்போஸ் ஒரு லெகோவால் உருவாக்கப்பட்ட ஒரு டப்பால தான் அவனுக்கு கூட்டின்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது எதை குறிக்குதுன்னா, குலிவர்ஸ் டிராவல்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது போல இருக்குதுங்க. அதில் இந்த குலிவர்ன்றவனை ஜெயின்ஸ்லாம் இந்த மாதிரி லெகோவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹவுஸில் வச்சு தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போவாங்க. நான் அந்த புக்கு படித்தது கிடையாது, பட் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ மேபி இதை கூட அது குறிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரி மாற்றி சொல்லிட்டேன். அவனை அந்த குலிவரை கூட்டின்னு போகிறதுக்கு லெகோவால் உருவாக்கப்பட்ட ஹவுஸ் அவங்க செய்யல, பட் ஒரு சின்ன டிராவலிங் ஹவுஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன டப்பாவில் அவனை வச்சு ஜெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போயிடறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெகோவால் உருவாக்கப்பட்ட ஹவுஸை செஞ்சு ஸ்டார்ஸ் மேபி அவங்க கூட்டின்னு போயின்னு இருக்கலாம். ஒரு 2-3 சாப்டருக்கு முன்னாடி ஸ்டார்ஸ் எல்பஃப் கிளம்பி போவாங்க பார்த்தீங்களா எக்கேட்லேருந்து. அப்போ அந்த சாப்டரோட எண்டிங்கில் எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கின்னு கடற்கரையில் எல்பஃப் கடற்கரையில் உட்காந்துக்கின்னு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. அது மேபி லோக்கியா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த உருவத்தை பார்க்குறப்ப ஷிக்கிமொரி தாங்க இருந்தது. அது அந்த தலையில் போட்டுக்கிற அந்த தொப்பியாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து ஷிக்கிமொரி தான் இருந்தது. பட் மேபி வேற யாரா கூட இருக்கலாம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அவன் இவளை கடத்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, சபோடியில் ஸ்டார்ஸ் பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சபோடியில் ஸ்டார்ஸ் பிரிஞ்சு போகிறப்ப ஹான்காக்கு லூஃபி மேலே லவ் வந்துச்சு. இப்போ எக்கெடுக்கு அப்புறமா ஸ்டார்ஸ் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா மேபி லோக்கிக்கு நம்ம நாமி மேலே காதல் வந்திருக்கலாம். நம்ம ஓடா ஃபோர் ஷேடோ பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியுங்க. அவர் இந்த வாட்டி இன்னொரு வித்தியாசமாக ஃபோர் ஷேடோ பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி என்ன பண்ணாருன்னா, நம்ம நாமி எந்திரிப்பா பார்த்தீங்களா, அப்போ அவளை சுற்றி இருக்கிறது அந்த லெகோவால் உருவாக்கப்பட்ட ரூம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, அதே லெகோவையும் அப்புறமா ஸ்டார்ஸையும் வச்சு அவர் ஒரு கவர் ட்ரா பண்ணிக்கிறாருங்க. கவர் சாப்டர், அது எந்த சாப்டர்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன், நான் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் வரைஞ்சிருக்காரு, எப்பயோ வரைஞ்சாரு இதை. இப்போ நீங்கள் சொல்லலாம், என்னடா லெகோன்னு சொல்லினுக்கிற, அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் இப்போ நான் அடுத்து சொல்கிறேன், அதை கேளுங்களேன். வைக்கிங்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ் தான் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஏன்னா அவங்களோட அந்த தோற்றமாக இருக்கட்டும், அவங்களோட அந்த வாரியர் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வைக்கிங்கை தான் குறிக்குது. ஸோ வைக்கிங்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னா, ஸ்காண்டினேவியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்திருக்காங்க. அதாவது நம்ம ரியல் வேர்ல்டில் சொல்லினுக்கிறாங்க, ஒன் பீஸில் கிடையாது.
ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியான்ற ஒரு இடத்துல இருந்து வைக்கிங்ஸ் வந்ததா சொல்றாங்க. அண்ட் இந்த லெகோ இருக்குது பார்த்தீங்களா, அது எங்க உருவாச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? டென்மார்க்ல ஸ்காண்டினேவியான்ற இடத்துல தான் லெகோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருக்காங்க. ஸோ மேபி ஓடா இந்த எல்பா பார்க்குக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கூட அதை வந்து கிரியேட் பண்ணின்னு இருக்கலாம் அவரு. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சபோர்டில் ஸ்டார்ஸ் பிரிஞ்சு போனாங்க. அப்போ ஹேன்காக் வந்து லூஃபியை லவ் பண்ணா. இப்போ எக்கெடுக்கு அப்புறமா ஸ்டார்ஸ் பிரிஞ்சு போயிடறாங்க. லோக்கி வந்து நாமே லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேன்காக் வந்து லூஃபியை லவ் பண்ண ஆரம்பிச்சா அந்த டைம்ல மரீன்ஃபோர்ட் வார் வந்து நடந்தது. இப்போ சப்போஸ் லோக்கி நாமே கத்திக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் அவளை வந்து லவ் பண்றதுனால, அப்பனா இப்போ வந்து ஃபைனல் வார் நடக்க போகுதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வர வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னதுன்னா, பிளாக்பீர்ட் ஏஸை கேப்சர் பண்ணதுனால மரீன்ஃபோர்ட் வார் வந்து நடந்தது. இப்போ பிளாக்பீர்ட் வந்து கார்பை கேப்சர் பண்ணிக்கிறான். அப்போ ஃபைனல் வார் நடக்க போதா? இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வருது. இன்னும் ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா ரெண்டுத்துக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே அவுகேஜி பிளாக்பீர்டோட சைடில் தான் இருக்கிறானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, எல்லா இமேஜும் என்னால் போட முடியாது, பட் நான் 1 or 2 இமேஜஸ் போடுறேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மாங்கா பேனல்ஸ் எடுத்து போட்டோம்னா அப்புறம் ஸ்ட்ரைக் வரது வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்ல வரேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இமேஜ் வந்து போடுறேன். அது வந்து நீங்கள் பாருங்களேன். எப்பயுமே அட்மிரல்ஸ் வந்து நிக்கிற இடம் அவளை ஏத்தாப்புல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எதிரியா தான் இருந்திருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுகேஜி நிக்கிறானா அவன் ஏத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பீர்ட் பைரட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவுகேஜ் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட்டாக இருக்கலாம், பிளாக்பீர்ட் பைரட்ஸ் உள்ள போயிட்டு அவன் ஸ்பை பண்ணினுங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் கிடையாது எதுவும். அடுத்து நம்ம ஷாங்ஸ் அண்ணனை பற்றி பேசுவோமா. ஷாங்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்லமே போட்டு தள்ளினார். அதாவது தப்பான விஷயம் அந்த மாதிரி கிடையாது. ரெட் ஏர் பைரட்ஸ் தான் பாத்லமே பைரட்ஸை போட்டு தள்ளினாங்க. அதை நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். நான் போன சாப்டரோட ரிவ்யூலையுமே நான் வந்து சொன்னேன், இப்பயும் வந்து நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி எடுத்துறீங்கன்னா, ஷாங்ஸ் அண்ணன் வந்து இதாக என்ன போறாரு, அவர் வந்து இப்போ பிடிக்காம போகுது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுற விஷயத்தினால. ஏன்னா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் போட்டாரா, இப்போ இவனை போட்டவொடனே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தப்பாக பேசுனுக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க, நம்ம பார்க்குறது ஒன்றும் நல்லவங்களோட ஒரு படம் கிடையாது. ஒன் பீஸ் வந்து பைரட்டை பற்றின படம். உண்மையான பைரட் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஸ் அண்ணன் வந்து இருந்து நிற்கிறாரு. அண்ட் அவர் எப்பில் வந்து அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ பைரட் ஒரு இதில் வந்து கை வச்சாங்கன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். இவன் வந்து லூஃபிக்கு தெரிஞ்ச மட்டும்னால அவர் விட்டாருன்னா மற்றவன் அவரோட இடத்துல வந்து கை வைப்பான். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லியிருப்பாரு. அண்ட் இதில் இன்னொரு நோட் பண்ண விஷயம் வந்து என்னதுன்னா, ஷாங்ஸ் அண்ணன் வந்து அந்த பாய்சனை கொடுக்கவும் சொல்லலை, அண்ட் யாசோபஸோட சொல்லி ஷாங்ஸ் அண்ணன் சொல்லவே இல்லை. அது அந்த ரெட் ஏர் பைரட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா முடிவு பண்ணி அவங்க பண்ணாங்க எது அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்து. இதில் நம்ம ஷாங்ஸ் அண்ணனுக்கு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அவர் தடுக்கல தான், அது கரெக்டு தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயம் தான். அதுதான் பைரட்டோட உலகம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பாத்லமே வந்து போடணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாருன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கெட்டுக்கு நடந்த அதே கதை தான் இங்கேயும் நடந்திருக்கும். ஒரு கமுசாரி வந்து போயிடுச்சுன்னா அவன் கதை வந்து எப்பயோ முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவனை தப்பிச்சு போக விட்டாருன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, தப்பிச்சு போக விட்டாங்க. அப்புறமா யாசப் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் சுட்டிருப்பான். இது பார்த்தா அதுக்கு பாத்லமே எவ்வளோ வந்து லூஃபி மேலே பாசமாகறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பார் சந்தோஷத்தில். ஆனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோவத்தில் இருப்பார். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் வந்து தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மேபி ஓடா வந்து ஷாங்ஸுக்கும் லூஃபிக்கும் ரீயூனியன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஏன்னா வானோவுக்கு அண்ணன் போவார் பார்த்தீங்களா, போயிட்டு லூஃபி வந்து பார்க்க மாட்டார். ஏன்னா இந்த மாதிரி பாத்லமே இது பண்ணினுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து காரணமாக சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூட்டு வந்துடும் மற்ற ரெட் ஏர் பைரட்ஸை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்லமேட கதையை வந்து முடிச்சிட்டாரு. அதாவது அவன் பண்ண பிரச்சனைக்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ மேபி திரும்பி நம்ம அண்ணன் எல்பாஃபுக்கு போயிட்டு கூட லூஃபியை மீட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் கேள்வி என்னன்னா, ஷாங்ஸ் அண்ணன் பாத்லமே இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு லூஃபி விட்டு சண்டைக்கு போவானா போக மாட்டானான்றது தான். ஏன்னா பாத்லமே வந்து பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு கீழே வந்து இருக்கிறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ளீட்டில் வந்து சேர்ந்தவன். ஸோ அதோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி தான். நம்ம லூஃபி வானொலியே சொல்லியிருப்பான், என்னோட கொடி எடுத்துன்னு போய் வானொலிங்க மாட்டி விடு, அங்கே வந்து யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க டேரெக்டாக என்கிட்ட பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அண்ட் அதே மாதிரி நம்ம ஷாங்ஸ் அண்ணன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லிட்டாரு, என்ன வந்து நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை வச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அண்ட் வானொலியில் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ லூஃபியோட ஃப்ரெண்டான பாத்லமேவை ஷாங்ஸ் அண்ணன் வந்து போட்டதுனால மேபி லூஃபிக்கு கரெக்டான விஷயம் வந்து காதில் போய் சேராமல் அரைவரையாக சேர்ந்ததுனால அவன் சண்டை கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் லூஃபி வந்து அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்குமே தெரியும் பைரட்னா எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ மேபி அவன் பண்ணலாம் இல்லை பண்ணலாமலும் போகலாம். எனக்கு பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா லூஃபியும் ஷாங்ஸ் வந்து சண்டை போட வேணாங்க. அதாவது சீரியஸாக சண்டை போட வேணாம், சும்மா ஜாலியாக அடிச்சுக்கிட்டோம், இல்லைனா வந்து பவர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட நடக்கட்டுமே சண்டை. ஆனால் ரியலாக சண்டை போட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து தோக்கிறது ஜெயிக்கிறது அது வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. மேபி உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸு இல்லைனா வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு வச்சிங்களேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் நடந்தது. நம்ம நாமியை வந்து பாருங்கள், அவள் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பாருங்களேன், பார்த்தே சீனாக இருக்குதுல்ல. சரி, அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பல, ஏன்னா போன சாப்டர் நான் வந்து பேசி முடிச்சிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமியோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து போட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான், இப்போ ரீசெண்டாக வந்து இல்லை சொல்லலை, இந்த ஒன் பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம பார்த்துக்கிறோம்.
யார் போட்டுக்கிறான்னா நம்ம ஹேண்ட்காக் தான் வந்து போட்டுக்கிறா. நம்ம ஹேண்ட்காக் வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாளோ அதுக்கு சிமிலரான ட்ரெஸ் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமிக்கு வந்து ஓடா போட்டு விடுறாரு. ஏன்னா கத்தி இல்லாத ஒரு வித்தியாசம், ஆனா ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்குது. ஸோ இதனால ஓடா என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு வந்து தெரியல. ஸோ இதில் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்ச விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நானா நோட் பண்ணது கிடையாது. இந்த ட்விட்டரில் பனினின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு அனாலிசிஸ் இது மாதிரி போட்டார். அதை இன்ஸ்பயர் ஆகி தான், அதாவது அதை வச்சு நான் வந்து மேக்கப் பண்ணுறேன், இன்ஸ்பயர்லாம் கிடையாது. அதை பார்த்து தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் போய் சேரும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? அண்ட் இதில் நான் சொன்ன பதில் எவ்வளோ விஷயம், இதில் எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி நான் வேற ஏதாவது பாயிண்ட்டை விட்டுட்டேன் அண்ட் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் போடுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அந்த சாப்டர்ல நடந்த விஷயம்லாம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.